கடந்த ஏப்ரல் 2025இல் IMF வேர்ல்ட் எக்கனாமிக் அவுட்லுக் ரிப்போர்ட்டானது இந்தியாவின் ஜிடிபி $4.19 ட்ரில்லியன் என்றும் இது ஜப்பானின் ஜிடிபி $4.18 ட்ரில்லியன் விட சிறிது அதிகம் என அறிவித்தது. அது மட்டுமல்ல, 2025 காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் 6.6% ஜப்பானின் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் 1.1% இருக்கும் என தெரிவித்தது. இதனை இந்தியாவின் நித்தி ஆயோக் என்ற அரசு அமைப்பும் உறுதி செய்தது. IMFின் அறிவிப்பை தொடர்ந்து இந்திய பிரதமர் அது குறித்து நமக்கு அறிவித்து, நம் நாடு பொருளாதார வலிமையில் ஜப்பானை பின்னால் தள்ளி உலக அளவில் 3வது இடத்திற்கு வந்துவிட்டது என கூறி நம்மையெல்லாம் மகிழ்ச்சி அடைய செய்தார். இது நாம் அனைவரும் பெருமைப்படத்தக்க ஒரு செய்திதான். ஆனாலும் உண்மை நிலையை அறிவது நல்லது. எந்த ஒரு நிகழ்வும் மேம்போக்காக பார்க்கும்போது சரியாகத்தான் தெரியும். ஆழமாக சென்று பார்த்தால் உண்மை வேறு விதமாக அமையும். பொதுமக்களாகிய நாமும் பெரும்பாலான நேரங்களில் மேலோட்டமாகத்தான் பார்ப்போம். அது சரியல்ல. இதனை ஆழமாக சென்று பார்ப்போம். முதலில் ஜிடிபி என்றால் என்ன என எளிமையாக விளக்குகிறேன். ஓராண்டில் ஒரு நாடு உற்பத்தி செய்யும் பொருள்களின் பண மதிப்பையே அந்த நாட்டின் ஜிடிபி அல்லது தேசிய வருமானம் என்கிறோம். இனி மேலே செல்வோம். மீண்டும் உங்கள் புரிதலுக்காக ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறேன். ஒரு ஊரில் 2 பள்ளிகள் இருக்கின்றன என வைத்துக்கொள்வோம். முதல் பள்ளி காலாண்டு தேர்வில் பள்ளி இறுதி வகுப்பில் படிக்கும் அனைத்து மாணவர்களும் சேர்ந்து பொருளாதாரத்தில் எடுத்த மொத்த மதிப்பெண்கள் 900 என அறிவித்தது. இரண்டாவது பள்ளி அதே காலாண்டு தேர்வில் தனது பள்ளியில் இறுதி ஆண்டு படிக்கும் அனைத்து மாணவர்களும் சேர்ந்து அதே பொருளாதார பாடத்தில் எடுத்த மொத்த மதிப்பெண்கள் 1400 என அறிவித்தது. இந்த அறிவிப்பை கேட்ட எவரும் இரண்டாவது பள்ளி முதலாவது பள்ளியை விட சிறப்பாக செயல்படுகிறது என்ற முடிவுக்குத்தான் வர முடியும். இந்த அறிவிப்புகளில் எண்கள் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறது. அத்தோடு தொடர்பு கொண்ட வேறு எந்த விவரமும் தெரிவிக்கப்படவில்லை. சிறிது யோசனை செய்தால் நமக்கு ஒரு சந்தேகம் எழும். அது என்னவென்றால், மொத்த மதிப்பெண்களை அறிவித்தார்கள், சரி. ஆனால் மாணவர்கள் எண்ணிக்கையை தெரிவிக்கவில்லையே. அது தெரிந்தால்தானே சரியான முடிவுக்கு வர முடியும் என்ற சந்தேகம் அனைவருக்குள்ளும் எழுவது இயல்பு. இப்போது ஒவ்வொரு பள்ளியிலும் தேர்வு எழுதிய மாணவர்கள் எண்ணிக்கை என்ன என்று பார்ப்போம். முதலாவது பள்ளியில் தேர்வு எழுதிய மாணவர்கள் 10 பேர். இந்த 10 பேரின் மொத்த மதிப்பெண்கள் 900. இரண்டாவது பள்ளியில் தேர்வு எழுதிய மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை 40. 40 மாணவர்கள் எடுத்த மொத்த மதிப்பெண்கள் 1400. இப்போது என்ன முடிவுக்கு வருவீர்கள்? சரி, இதை அப்படியே இந்தியாவின் மற்றும் ஜப்பானின் ஜிடிபியோடு ஒப்பிட்டு பார்ப்போம். இந்தியாவின் ஜிடிபி $4.19 ட்ரில்லியன். ஜப்பானின் ஜிடிபி $4.18 ட்ரில்லியன். உண்மையிலேயே இந்தியாவின் ஜிடிபி ஜப்பானின் ஜிடிபியை விட அதிகம். ஜப்பானை பின்னால் தள்ளி இந்தியா 3வது இடத்திற்கு உலக அளவில் சென்று விட்டது என்பதும் உண்மை. அதில் சந்தேகமில்லை. ஆனால் இதனை இந்தியாவின் பரப்பளவையும் மக்கள் தொகையையும் ஜப்பானின் பரப்பளவையும் மக்கள் தொகையையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு முடிவுக்கு வருவதுதான் சரி. இந்தியாவின் பரப்பளவு ஏறக்குறைய 33 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஜப்பானின் பரப்பளவு ஏறக்குறைய 4 லட்சம் சதுர கிலோமீட்டர் தான். இந்தியா ஜப்பானை விட 8 மடங்கு அதிக பரப்பளவை கொண்ட ஒரு நாடு. அதே போன்று இந்தியாவின் மக்கள் தொகை 145 கோடி. ஜப்பானின் மக்கள் தொகை 12 கோடி தான். மக்கள் தொகையில் இந்தியா ஜப்பானை விட 11 மடங்கு அதிகம் கொண்டுள்ளது. இப்போது கூறுங்கள், இந்தியாவை விட பல மடங்கு குறைந்த அளவு நிலப்பரப்பும் மக்கள் தொகையும் கொண்ட ஜப்பான் எவ்வளவு உற்பத்தி செய்கிறதோ அந்த அளவை விட
0.01 ட்ரில்லியன் டாலர்கள் மதிப்புடைய பொருள்களை அதிகம் உற்பத்தி செய்வதில் என்ன பெருமை வேண்டியிருக்கிறது? இப்படி உங்களுக்கு தோன்றினால் அதற்கு நான் பொறுப்பல்ல. இதனை வேறொரு கோணத்திலும் பார்க்க வேண்டும். மீண்டும் நமது பழைய மதிப்பெண் உதாரணத்திற்கு செல்வோம். முதலாவது பள்ளி மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 900/10 90. இரண்டாவது பள்ளியின் மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 1400/40 35. இப்போது சராசரி மதிப்பெண்கள் அடிப்படையில் இரண்டு பள்ளிகளையும் ஒப்பிடுங்கள். இரண்டாவது பள்ளி முதல் பள்ளியை விட சிறப்பாக செயல்படுகிறது என்ற முடிவுக்கு உங்களால் வர முடிகிறதா? இதனையே நாடுகளுக்கிடையே பொருளாதார வலிமையை கணக்கிட பயன்படுத்தலாம். நாட்டின் சராசரி வருமானம் தலா வருமானம் என அழைக்கப்படும். தலா வருமானம் என்பது சராசரியாக ஒரு நாட்டில் வாழும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிடைக்கும் வருமானம் ஆகும். இதனை கணக்கிட அந்த நாட்டின் தேசிய வருமானத்தை மக்கள் தொகையால் வகுக்க வேண்டும். அவ்வாறு கணக்கிடும்போது இந்தியாவில் சராசரியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கும் ஆண்டு வருமானம் $2718. ஜப்பானில் சராசரியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கும் ஆண்டு வருமானம் $32,443. இப்போது மக்களாகிய உங்களிடம் கேட்கிறேன், இந்தியாவின் பொருளாதார வலிமை எந்த அளவில் உள்ளது என்பதை நீங்களே தீர்மானியுங்கள். ஜிடிபியை அடிப்படையாக கொண்ட அளவீடு ஒரு நாட்டின் பொருளாதார வலிமையை அளக்க துணை புரியும் நம்பகமான அளவீடு அல்ல என்பது பொருளாதாரம் படித்தவர்கள் அனைவரும் அறிவர். இப்போது பொதுமக்களாகி நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள். நாட்டின் மொத்த வருமானத்தை விட அந்த வருமானத்தில் சராசரியாக ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய பங்கு எவ்வளவு என்பது மிகவும் முக்கியம். நமக்கு சாதகமான புள்ளி விவரங்களை வைத்துக்கொண்டு நம்மை நாமே கொண்டாடி கொண்டிருப்பது நல்லதல்ல. எப்போதும் உண்மையை தேடுங்கள். இது போன்ற விவரங்களை எளிமையாக புரிந்து கொள்ள எனது காணொளியை தொடர்ந்து காண வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வளர்ச்சி வீதம் பற்றி இந்த காணொளியின் நீளம் கருதி நான் பேசவில்லை என்பதை நினைவில் கொள்ளவும். இக்காணொளி குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நான் வரவேற்கிறேன். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம்.